பராசக்தி திரைப்படத்தின் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிகள் நடிகர்கள் அதர்வா, சேத்தன், நடிகை ஸ்ரீலீலா மற்றும் இயக்குனர் சுதா கொங்கரா ஆகியோர் படம் குறித்த நெகிழ்ச்சியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பராசக்தி படத்தில் மாணவர்கள் சங்க தலைவர் ராஜேந்திரனின் கதாபாத்திரத்தில் நடித்தது சந்தோஷமாக இருப்பதாக நடிகர் அதர்வா தெரிவித்துள்ளார். எனக்கு வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது சுதா மேம் ஒன்று சொன்னாங்க, இட்ஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர் ராஜேந்திரனோட கதை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்தாங்க, இந்த கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறது. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன். படத்தில் தன்னுடைய கதாபாத்திரத்தை பார்த்த பொழுது கண்கலங்க வைத்துவிட்டதாக நடிகை ஸ்ரீலீலா நிகழ்ச்சி பொங்க கூறினார். தியேட்டர் வெளியே வரதுக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் எவ்ரிஒன்ஸ் ஐஸ் அப்படி ஃபுல் கண்ணில் நீர் அண்ட் ஆல் ஆஃப் தட் அண்ட் ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. நல்ல ஃபவுண்டேஷன் வந்துச்சு. இதுக்கு மேலே ஐ வாண்ட் டு பில்ட் அ வெரி குட் கரியர் இன் தமிழ் சினிமா. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. இதேபோல் அறிஞர் அண்ணாவின் கதாபாத்திரத்தில் நடித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக நடிகர் சேத்தன் தெரிவித்தார். இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஒரு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ரோலுக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு சுதா மேமுக்கு தேங்க்ஸ். பராசக்தி படம் ஹிட்டா தோல்வியா என்ற குழப்பத்தில்தான் பத்திரிகையாளர் காட்சிக்கு சென்றதாகவும் அவர்கள் அளித்த ஊக்கம்தான் தனக்கு உந்து சக்தியாக இருந்ததாகவும் இயக்குனர் சுதா கொங்கரா கூறினார். தனியா நிற்கிறோம் என்ன சொல்கிறாங்க, நம்ம படம் ஃப்ளாப்பா ஹிட்டா, நல்லா போதா இல்லையா, பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு 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 குழப்பத்திலேயே இருப்போம். ப்ரெஷ் ஷோக்கு போகும்போது அங்கே இருக்கிற உங்களோட பாராட்டு, உங்களோட அன்பு, அப்புறம் ஒரு அது அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன். அதை வச்சு தான் நான் இப்போது லிட்டரலி ஓட்டிகிட்ருக்கேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.